வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும் இயக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அது உண்மையா அப்படின்னா உண்மை இல்லை. நம்ம பிறந்துட்டோம்னா, நம்ம பிறக்கும்போது கிரக அமைப்புகள், நம்ம ராசி கட்டத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அந்த கிரகங்கள் தான் நம்மளை இயக்குமே தவிர நம்ம எந்த கிரகத்தையும் போய் இயக்க முடியாது. முதல்ல அதை புரிச்சுக்கோங்க. சரி, விஷயத்துக்கு வரோம். நம்ம பிறந்துட்டோம். பிறந்த உடனே நமக்கு எல்லா கிரகமும் சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதுக்காக எல்லா கிரகமும் நமக்கு எதிர்ப்பாக இருக்குமானா அப்படியும் இருக்காது. நமக்குன்னு கடவுள் ஏதோ ஒரு 2 கிரகத்தை நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு பதிவு பண்ணி வச்சுருப்பார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 12 கட்டம், நம்மளோட ராசி கட்டம். பிறந்த ராசி கட்டத்தில் 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் 12 கட்டமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது. என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, 12 கட்டமும் ஒரு மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவன் பெரிய உலக மகாராஜாவாக இருப்பான். அந்த மாதிரி யாருக்குமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். அப்போ அங்கே ஏதோ ஒரு சில கட்டங்கள் பாதிக்கப்படும். சாதாரண மனிதனோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஒரு 3 கட்டம் நல்லபடியாக இருக்கும். அந்த 3 கட்டம் தான் அவனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எந்த கட்டத்தையும் இயக்க முடியாது. 12 ராசி கட்டம் இருக்குது. இந்த 12 ராசி கட்டத்தை நம்ம பிறந்த உடனே அந்த கட்டத்தை இயக்கலாம், இந்த கட்டத்தை இயக்கலாம் அப்படின்னா எந்த கட்டத்தையும் நம்மளால் இயக்க முடியாது. நம்ம ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ராசி கட்டத்தை பார்த்துட்டு நம்மளை எந்த ராசி கட்டம் இயக்குது அப்படிங்கிறத கணித்து சொல்லலாம். அந்த ராசி கட்டத்தை இருக்க பிடிச்சிக்கலாம். எப்படின்னு பார்ப்போம்.